Hi, and welcome back to our session. So, Englishல பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் yes slightly we can guess it, but when it comes to phrasal verbs நமக்கு அதுக்கு மீனிங் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக தொடவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட phrasal verbs நம்ம எப்படி படிக்கிறது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு செட் ஆஃப் ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த செட்டை மட்டும் என்ன செய்யலாம் அப்படின்னா கான்ஸ்டன்டாக நம்ம ரிப்பீட் பண்ணுற பட்சத்தில் நம்ம ஓரளவுக்கு என்ன செய்யலாம், ஒரு 5 phrasal verb இருக்கிற கொஸ்டின்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு 2, 3ன்ற மாதிரி என்ன செய்யலாம், டீசெண்டாக போட்டுட்டு வந்துடலாம். ஸோ அப்படிப்பட்ட செட்டை தான் என்ன செய்ய போகிறோம், நம்ம இப்போ ரிவைஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ அதில் பாருங்க, பிரிங் அப். பிரிங் அப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கு. அதாவது ஒன்று மென்ஷன் பண்றது, ஒரு டாபிக்கை எடுத்துட்டு வர்றது, சரிங்களா? இன்னொன்று சைல்டு, ஷி brought up, ஐ வாஸ் brought up from அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், விச் மீன்ஸ் வளர்ந்தது, ஒரு ரியரிங் ஏ சைல்டு அப்படிங்கிற ஒரு மீனிங்கையும் எனக்கு அது கொடுக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, ஷி brought up தி இஷ்யூ இன் த மீட்டிங். மீட்டிங்ல அந்த இஷ்யூவை அவ எடுத்து வந்தா, மென்ஷன் பண்ணா, ரைஸ் பண்ணா, புரிஞ்சுதா? இது வந்து இந்த பிரிங் அப் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல எனக்கு கேட்பாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். கால் ஆஃப், ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். கேன்சல், கேன்சல். கேரி ஆன், ப்ளீஸ் கேரி ஆன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ கண்டினியூ பண்ணு, சரிங்களா? கம் அக்ராஸ், இதுவும் முக்கியமான வார்த்தை தான். கம் அக்ராஸ் அப்படிங்கிறப்போ எதேர்ச்சியா பாக்குறது, ஃபைண்ட் பை சான்ஸ், ஓகேவா? ஐ கேம் அக்ராஸ் அண்ட் ஓல்டு போட்டோ எஸ்டர்டே. ஐ கேம் அக்ராஸ் ஒன் ஆஃப் மை ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் இன் த மால். புரிஞ்சுதா? அப்ப கேம் அக்ராஸ்னா எதேர்ச்சியா பாக்குறது. கட் டவுன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெடியூஸ் பண்றது. கட்டிங் டவுன் ஆன் சுகர் அப்படின்னு சொல்றோம்ல, அதான். வி மஸ்ட் கட் டவுன் எக்ஸ்பென்சஸ், ஓகேவா? டீல் வித் அப்படின்னா என்ன அர்த்தம், ஹேண்டில் பண்றது இல்லைன்னா மேனேஜ் பண்றது. ஸோ ஹி நோஸ் ஹவ் டு டீல் வித் ப்ரெஷர். ஃபைண்ட் அவுட் அப்படின்னா இது கண்டுபிடிக்கிறது. டிஸ்கவர், டிஸ்கவர். கிவ் அப் அப்படின்னா விட்டுடுறது, ஓகேவா? குவிட் ஆர் ஸ்டாப் ட்ரையிங். ஸோ நெவர் கிவ் அப் ஈஸிலி, விட்டுறாத அப்படின்னு சொல்றது. கோ த்ரூ அப்படின்னா வாட் ஐ எம் கோயிங் த்ரூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், விச் மீன்ஸ் நான் அனுபவிக்கிறது, தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அனதர் ஒன் திங்க் இஸ் இதை நான் கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதை நான் ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஓகேவா? ஸோ எக்ஸாமின் கேர்ஃபுல்லி, புரிஞ்சுச்சா? லுக் ஆஃப்டர், லுக் ஆஃப்டர் அப்படின்னா பின்னாடி பார்க்கறது கிடையாது, டேக்கிங் கேர் ஆஃப் சம் ஒன், ஓகேவா? லுக் ஆஃப்டர் அப்படின்னு ஹி லுக்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் பேரண்ட்ஸ், ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் phrasal verbs. லுக் ஃபார் அப்படின்னா ஐ எம் லுக்கிங் ஃபார் மை கீஸ், புரிஞ்சுதா? ஸோ இட் இஸ் சர்ச்சிங். லுக் இன் டூ அப்படின்னா இன்வெஸ்டிகேட் பண்றது, புரிஞ்சுதா? லுக் ஃபார் அப்படின்னா சர்ச், லுக் இன் டூனா இன்வெஸ்டிகேட் பண்றது. புட் ஆஃப், புட் ஆஃப் அப்படின்னா கால் ஆஃப்னா கேன்சல், சரிங்களா? அதே இடத்துல புட் ஆஃப் அப்படின்னா போஸ்ட்போன் பண்றது இல்லைன்னா டிஸ்கரேஜ் பண்றது, சரிங்களா? டிஸ்கரேஜ் பண்றது. மீட்டிங் வாஸ் கால்ட் ஆஃப் அப்படின்னா அது என்ன ஆயிடுச்சு, எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு. அதே மீட்டிங் எனக்கு புட் ஆஃப் அப்படிங்கிற பட்சத்துல அது எனக்கு என்னாச்சு, போஸ்ட்போன் ஆச்சு. புட் அப் வித் அப்படின்னா டாலரேட். ஐ குடன்ட் புட் அப் வித் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டப்ஸ் ஹியர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா என்ன, இது இனிமேல் பொறுத்துக்க முடியாது, இட்ஸ் நாட் பேரபிள், புரிஞ்சுதா? புட் அப் வித் அப்படின்னா டாலரேட். ரன் அவுட் ஆஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரன்னிங் அவுட் ஆஃப் அப்படின்னா தீந்து போக போகுது. ஐ எம் ரன்னிங் அவுட் ஆஃப் மை மணி, ஐ எம் ரன்னிங் அவுட் ஆஃப் மை க்ராசரிஸ் அப்படின்னா இட்ஸ் எக்ஸாஸ்டிங் தி சப்ளை. வி ஹாவ் ரன் அவுட் ஆஃப் மில்க், மில்க் வந்து தீர போகுது, சரிங்களா? செட்டப் அப்படிங்கிறது முக்கியமா எதுக்கு கொடுப்பாங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு சொல்லுவாங்க. ஸோ எஸ்டாப்ளிஷ் அப்படிங்கிற ஒரு மீனிங்காக சொல்லுவாங்க. தே செட்டப் அ நியூ பிரான்ச், ஓகேவா? டேக் ஆஃப்டர், டேக் ஆஃப்டர் அதாவது லுக் ஆஃப்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க அம்மா அப்பாவை பாத்துக்கிறது, சரிங்களா? அதே இது டேக் ஆஃப்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரிசம்பிளிங், ஓகேவா? அவங்க அம்மா மாதிரியே இருக்கா, அவங்க தாத்தா மாதிரியே இருக்கா, அவங்க பாட்டி மாதிரியே இருக்கா, ஓகேவா? அது வந்து எனக்கு டேக் ஆஃப்டர். அதே இது எனக்கு டேக் ஓவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பதவியை அவங்க எடுத்துக்கிறது. ஐ எம் கோயிங் டு டேக் ஓவர் மை ஃபாதர்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னா நான் எங்க அப்பாவோட பிஸ்னஸ் நான் பாத்துக்க போறேன். ஸோ தட் இஸ் கெய்னிங் கண்ட்ரோல். புரிஞ்சுதா இந்த டிஃபரன்ஸ், இந்த மூணுக்குமான டிஃபரன்ஸ் புரிஞ்சுச்சா? டர்ன் டவுன், டர்ன் டவுன் அப்படின்னா ஒன்று வால்யூமை கம்மி பண்றத சொல்லுவாங்க, இன்னொன்று என்ன அப்படின்னா ரிஜெக்ட். ஹி டர்ன்ட் டவுன் தி ஆஃபர், முக்கியமான ஒரு phrasal verb, சரிங்களா? அந்த ஆஃபர் அவன் வேண்டான்னு சொல்லிட்டான், ஸோ ரிஜெக்டட், ரிஜெக்ட். இன்னொன்று வால்யூமை கம்மி பண்றது, சரிங்களா? ஒர்க் அவுட் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்றது, சால்வ் பண்றது. இன்னொன்று என்ன அப்படின்னா சக்சீட், சக்சீட். அதுக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா? இந்த 20 phrasal verbமே எனக்கு அடிக்கடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய எக்ஸாம்ஸ்ல நம்ம கேட்ட ஒரு phrasal verb தான், சரிங்களா? ரிப்பீட்டடா நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த லுக் அப்படின்னு சொல்லி ஏதாவது கேட்கறாங்க phrasal verbல அப்படின்னா இட் இஸ் ஆஃபன் ரிலேட்டட் டு விஷன்,
சரிங்களா? இட் இஸ் ஆஃபன் ரிலேட்டட் டு விஷன். லைக் லுக் ஆஃப்டர் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்றோம்? கேரிங் அப்படிங்கிறத சொல்றோம். பாத்துக்கிறான் அப்படின்னு சொல்றோம். அதே இது லுக் ஃபார் அப்படின்னா என்ன சொல்றோம் நம்ம? சர்ச் தேடுறத சொல்றோம். அதே இது இன்னொன்னு என்னது? லுக் இன்டு அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு? இன்வெஸ்டிகேஷன் சரிங்களா? இன்வெஸ்டிகேஷன். புட் அப்படிங்கிறது எனக்கு எதை வச்சு வரும் அப்படின்னா இட்ஸ் ரிலேட்டட் டு பிளேஸ்மெண்ட். ஓகேவா? புட் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? டிலே சரிங்களா? டிலே, போஸ்ட்போன். அதே இது புட் அப் வித் அப்படின்னா டாலரேட். ஓகேவா? ஸோ புட் அப் வித் இது எல்லாமே எனக்கு எதை டிபெண்ட் பண்ணினா பிளேஸ்மெண்ட் டிபெண்ட் பண்ணி வரும். அண்ட் லுக் வந்து இது டிபெண்ட் பண்ணி வரும் எனக்கு விஷனை டிபெண்ட் பண்ணி வரும். ஸோ இதை தாண்டி வேற அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரேக் டவுன் அப்படிங்கிறப்ப அது என்னது எனக்கு அதாவது எமோஷனலா பிரேக் டவுன் ஆகுறத சொல்லுவாங்க, உடஞ்சு போறத சொல்லுவாங்க. இன்னொன்னு வெஹிக்கிள் வந்து பிரேக் டவுன் ஆயிருச்சு, இட் ஸ்டாப் ஃபங்க்ஷனிங், அதை சொல்லலாம். ஷி broke down in tears அப்படின்னா ரொம்ப உடஞ்சு அழுதா, அந்த இடத்துல நான் பிரேக் டவுன் யூஸ் பண்ணலாம். அதே இது எனக்கு பிரேக் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா a fire broke out in the market. சடனா என்னாச்சு? தீ பிடிச்சிருச்சு. ஸோ இஃப் இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது நான் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன்னா ஏதோ ஒரு வார் இல்லைன்னா ஃபயர் இல்லை ஏதோ ஒரு டிசீஸ் என்ன ஆகுது சடனா எனக்கு ஸ்ப்ரெட் ஆகுது வருது அப்படின்னா அந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? பிரேக் அவுட் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? கால் ஆஃப் அப்படின்னா கேன்சலா. அதே இது கால் ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விசிட் இல்லைன்னா ரெக்வெஸ்ட் ஃபார்மலி. அதாவது மேனேஜர் வந்து என்ன பண்ணாருன்னா the manager called on the staff to work harder. ஸோ மேனேஜர் ரெக்வெஸ்ட் பண்ணாரு. எப்படி ரெக்வெஸ்ட் பண்ணாரு? அந்த ஸ்டாஃபை ஹார்டா ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணாரு. ஸோ விசிட் ஃபார்மலி ஆர் ரெக்வெஸ்ட் ஃபார்மலி இஸ் கால் ஆன். சரிங்களா? ஃபால் அப்பார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரேக் இன்டு பீசஸ் இல்லைன்னா ஃபெயில் கம்ப்ளீட்லி. லைக் their plan fell apart quickly. அவங்களோட பிளான் சீக்கிரமா என்ன ஆயிடுச்சு? ஃபெயில் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அதான் இது ஃபால் அப்பார்ட். சரிங்களா? ஹோல்ட் பேக். ஸோ ஹோல்ட் பேக் அப்படிங்கிறப்போ we can call it as stop progress இல்லை அப்படின்னா restrain. என்னன்னா ஃபியர் ஷுட் நாட் ஹோல்ட் பேக் சக்சஸ். ஃபியர் என்ன பண்ணக்கூடாது? சக்சஸை வந்து நிப்பாட்ட கூடாது. ஸோ ஹோல்டு பேக்னா பின்னாடி பிடிச்சி இழுக்கிறது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் ரெஸ்ட்ரைன். சரிங்களா? ரெஸ்ட்ரைன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னா அதில் டாப்பாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் இதையாவது நம்ம என்ன செய்யணும்? கான்ஸ்டன்டாக ரிவைஸ் பண்ணணும். இப்படி படித்தாலே ஒரு செட்டை நம்ம என்ன பண்ணிடலாம்? ரொம்ப ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஸோ hope this session is useful and thank you for watching.